ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது த ஷவுட்டோட சம்மரி தான். அது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிஷ் பிரேம்சந்த். ஸோ ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் சில்லி வின்டர் நைட்டில் ஒரு அப்பா இருக்கார், அவரோட பேர் வந்து கிஷு. அண்ட் அவருக்கு ஒரு சன் இருக்கார், அவரோட பேர் மாதவ். அவங்க 2 பேருமே டோரு கிட்ட ஹட்டுக்கு முன்னாடி ஒரு பொட்டேட்டோஸை வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொட்டேட்டோஸை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபீல்டுலேருந்து திருடிட்டு வந்திருக்காங்க. மாதவுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க, ஸோ புதியா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவியரான ஒரு டெலிவரி பெயினில் வந்து இருக்காங்க. மாதவுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஸோ சைல்டு பர்த் பெயினில் அவங்க இருக்காங்க. அவங்க அதை கூட பார்க்கல. இவங்க பாட்டிட்டு ஏதோ ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த விருந்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் சாக போகிறா, நான் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பெயினில் கத்திட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக கூட இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒய்ஃபு, அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே பண்ணி தருவாங்க. பட் இவங்க வந்து எப்படின்னா, ஒரு வேலையே செய்யாமல் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு 2 பேர். அவங்களுக்குன்னு ஈஸியாக கிடைக்கிற இந்த வயல் வேலையை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ என்ன ஆகிடும்னா, நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பார்ப்பாங்க, நம்மளோட மாதவோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு காசு கேட்பாங்க. ஸோ மாதவோட ஒய்ஃபும் இறந்துருவாங்க, அவங்க வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்துரும். ஸோ அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய லேண்ட் லோனர்ஸ் கிட்டலாம் போயிட்டு ஓனர்ஸ் கிட்டலாம் போயிட்டு காசு கொடுங்க, இந்த மாதிரி என் ஒய்ஃப் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு ஓரளவுக்கு காசும் ஃபுட்டும் அவங்களுக்கு கிடச்சிரும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசை வச்சு கூட அவளுக்கு வந்து ஷ்ரவுட் வாங்க மாட்டாங்க. ஷ்ரவுட்னா ஒன்றும் இல்லை, அந்த டெட் பாடியை வந்து கவர் பண்ணுவாங்கள்ல ஒரு துணி, அதுதான். ஸோ ஃபைனலாக இப்போ காசு கிடச்சிச்சு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பாருக்கு போயிட்டு குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அவங்க ஒய்ஃபோட டெத்தையும் ஒய்ஃபை பற்றியும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. பார்த்தியா, என் பொண்டாட்டி செத்து போனதுக்கப்புறம் கூட எனக்காக சரக்கடிக்க காசு தந்திருக்கா, அவளை மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்து போனால் அவளுக்கு எதுக்கு ஷவுடு, அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவளுக்கு ஷவுடே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட இறுதி சடங்கை பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுமே வந்து குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ இதோட இந்த சம்மரி முடியுது. தேங்க்யூ ஆல்.